மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் மிக தீவிரமாக தயாராகி வருகிறது. குறிப்பாக தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது தமிழ்நாட்டு மக்களிடையேயும் அதேபோல தேமுதிக தொண்டர்களிடையேயும் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதாக தேமுதிக அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. குறிப்பாக தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுவானது இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. அந்த விருப்ப மனுக்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்டு அது தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் ஒப்படைத்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாக விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் தேமுதிக சார்பில் நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நேர்காணலில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ், அதேபோல தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி, அழகாபுரம் மோகன்ராஜ், டாக்டர் இளங்கோவன் உள்ளிட்டோர் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இதுவரை 23 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு புதுச்சேரி மாநிலத்திற்குரிய அந்த தொகுதிகளுக்கான நேர்காணலும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வேளையில் 10 மாவட்டங்களுக்கு நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 4 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றோடு தேமுதிகவுடைய அந்த நேர்காணல் நடைபெற்று முடிகிறது. இதன் பிறகாக அடுத்த வாரத்தில் தேமுதிக சார்பில் குழு அமைக்கப்பட்ட பிறகு திமுகவுடன் அவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவார்கள் என்று தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நேர்காணலில் பங்கேற்பவர்களிடம் எவ்வளவு பணம் உங்களால் தேர்தலில் செலவு செய்ய முடியும், நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் கேட்டு அறியப்படுகிறது. அதேபோல திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இணைந்திருக்கிறோம். தேர்தலில் போட்டியிட சீட் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு என்பது வழங்கப்படும். அதனால் தேர்தலில் 100% உண்மையோடு பணியாற்றுங்கள். உங்கள் உழைப்புக்கான வெற்றி என்பது கண்டிப்பாக வந்து சேரும். திமுக அந்த உறுதியை நமக்கு கொடுத்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களிடையே கூறி வருகிறார். தொடர்ந்து 3 நாட்களாக இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. தேமுதிக சார்பில் இன்னும் குழுவானது அமைக்கப்படவில்லை. குழு அமைக்கப்பட்ட பிறகு திமுகவுடன் அவர்கள் நேரடியாக அந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள். நேற்றைக்கு நடந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த நேர்காணலில் பிரேமலதா விஜயகாந்த் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதை கூர்ந்து கவனித்து கேட்டிருக்கிறார். நமக்கு அங்கு போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, கள நிலவரம் என்ன, மக்கள் என்ன சொல்கிறார்கள், நமக்கான வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதி முழுவதும் எப்படி இருக்கிறது என்பது குறித்த முழு டேட்டாவையும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்திற்குரிய அந்த சட்டமன்ற தொகுதிக்கான நேர்காணலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். அதாவது 4000 சொச்சம் வாக்குகளில் அவர் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக விஜயபிரபாகரன் விருதுநகர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தேமுதிக தொண்டர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக விருதுநகர், சாத்தூர், சிவகாசி இந்த 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜயபிரபாகரன் போட்டியிட வேண்டும் என்று தேமுதிக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் தேமுதிக தொண்டர்கள் இன்றைக்கு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் அந்த தனது விருப்பங்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான அந்த நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரம் தேமுதிக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட பிறகு திமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கும். திமுக இன்றையிலிருந்து தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கள தகவல்களுக்கு நன்றி சுப்புராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.